ஹாய் பவர் மீடியா வியூவர்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மிஸ் யூ படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் மிஸ் யூ படம் வந்து சித்தார்த் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்க படம். அண்ட் இதுக்கு முன்னாடி சித்தார்த்தோடைய நடிப்புல இந்தியன் 2 படம் வந்து வந்திருந்தது. ஸோ அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. கடைசி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஆன் ஸ்க்ரீன்ல நம்ம போய் பார்க்கும்போது அது இல்லைன்ற டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. அதே போல இந்த ப்ரொமோஷன்லயும் ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டுருந்தாரு. ஸோ நீங்க போய் பாருங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, அது பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா முதல்ல போய் பாருங்கன்னு இருந்தாரு. ஸோ அதே போல இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு அப்படின்னு நினைச்சோம். எஸ், அந்த கான்ஃபிடென்ட் வந்து நல்லாவே ஆன் ஸ்க்ரீன்ல இருக்கிறதுனால தான் அவர் அந்த கான்ஃபிடென்ட்டோட பேசியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஸோ அஷிகா அப்படின்றவங்க, அஷிகா ரங்கநாதன், ஸோ அவங்க தான் வந்து லீட் ரோல், அதாவது ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க, ஹீரோ சித்தார்த். அண்ட் இந்த படத்தில் அவங்க எல்லாமே இன்னும் பாலசரவணன், கருணாகரன், அப்புறமா பொன்வண்ணன், ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து ஸ்டார் காஸ்டிங் வந்து இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் என் ராஜசேகர். அண்ட் ஆல்சோ அவரோட சேர்ந்து மிஸ்டர் சாமியோலும் அவரும் சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரிலாம் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கேஜி வெங்கடேஷ், எடிட்டர் வந்து தினேஷ் பொன்ராஜ். படத்தினுடைய யூஷுவல் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய டேக்லைனே வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி அப்படின்றது தான். ஸோ ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னா என்ன, ஒரு பொண்ணும் பையனும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்களுடைய லவ் ஏற்படும், அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கானது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லாமல் வேற என்ன அன்யூஷுவலாக இருக்க போகுது அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு டிரெக்டர், ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து சித்தார்த் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ சித்தார்த் அவர்களுக்கும் அவங்க இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர், எம்எல்ஏ, அவங்க பையனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவை. ஓகே, தப்புன்னு தெரிஞ்சதும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரு. ஸோ அப்படி கேட்குறாரு, அதனால அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனதுல மெமரி லாஸ் நடந்துருது. ஸோ அதனால ஒரு இன்டர்மீடியட் மெமரி லாஸ்னால 2 இயர்ஸ்க்கான மெமரிஸ் மறந்து போயிடுது. அந்த 2 இயர்ஸ்ல அவருக்கு வந்து ஒரு பட வாய்ப்பு, ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கிறாரு. அந்த கதையை கொண்டு போய் சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையை வந்து ப்ரொடியூசர், இவருக்கு எல்லாம் உடம்பு சரியானதுக்கு அப்புறமா கூப்பிட்டு அந்த கதை ஓகே, நீ போயிட்டு கதையை போய் சொல்லுப்பா ஹீரோ கிட்ட அப்படின்றாரு. அவருக்கு டக்குன்னு அது என்ன கதைனே தெரியல. ஸோ அதுக்காக ஒரு கேரக்டர் வந்து, அதுவும் கருணாகரனும் இவரும் சேர்ந்து நம்ம ஆல்ரெடி படத்துல எல்லாம் பார்த்துருக்குறோம். காம்போ வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பாலசரனுடைய டைமிங் பஞ்ச் எல்லாமே சூப்பரா இருக்குது. அண்ட் அந்த கதையை ரிமைண்ட் பண்ணி அந்த கதைக்கோட சேர்த்து இவங்க மறுபடியும் போய் சொல்றது. அண்ட் அதே போல அவர் வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதோ ஒரு டிராவல் போகலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது ஒரு பொண்ணை ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறாரு. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருது, அந்த பொண்ணை தான் வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுவோம். அந்த பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபேமிலி வைஸில் நம்ம போயிட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜாக பண்ணலாமேன்றதுக்காக ஃபேமிலி கிட்ட போய் சொல்லி காட்டினா, இந்த பொண்ணு மட்டும் வேணாப்பா, வேற யாராக இருந்தாலும் ஓகேப்பா அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இந்த பொண்ணோட அவருக்கு இருந்தக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த அது எப்படி வந்து ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன லெவலில் வந்துட்டு அவங்க எப்படி மறுபடியும் ஏதோ சம்திங் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த இன்சிடென்ட்னால என்னெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி. பட் அதை தாண்டி அந்த ட்விஸ்டை எப்படி நம்மளுக்கு நாட் ஒன்னா ஓப்பன் பண்றாங்க, அண்ட் மறுபடியும் அவங்க 2 பேரும் சேருவாங்களா இல்லையா அப்படின்றதையும் காட்டியிருக்கிற படமா தான் இந்த மிஸ் யூ படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மிஸ் யூ அப்படின்லாம் போடவும் ஒரு யூஷுவலான லவ்வா இருக்க போகுது. அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா, அந்த பொண்ணுக்காக இவர் போக போறாரு, இல்லைன்னா இவர் ஒத்துக்காம அந்த பொண்ணு வந்து வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததுல கொஞ்சம் நல்லாவே இந்த கதை வந்து கொஞ்சம் மாத்தி அப்படி நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி நம்ம நிறைய படம் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு லவ்வரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அங்கே 24 ஹவர்ஸ்க்கு மேலே மெமரி இருக்காது, அதுக்காக மறுபடியும் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் படமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த 1 இயர்ல பேக்கப் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதை பற்றின ரிலேட்டடான இந்த மாதிரியான லவ் ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்துருக்குறோம். ஏன் தமிழ்லேயே தீபாவளியில கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு லவ் பண்ணியிருப்பாங்க. பாவனா ஜெயம் ரவி கிட்டான்னு சொல்லுவாங்க, எனக்கு மெமரி லாஸ், ஸோ அதனால மறுபடியும் எனக்கு இது மாதிரி ஆச்சுன்னா நான் ஒன்று மறந்துடுவேன்றது. ஸோ அந்த மாதிரிலாம் காட்டி மறுபடியும் அவங்க 2 பேரும் செய்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு ஞாபகமே வராமல். ஆனால் இதில் அவருக்கு மறுபடியும் ஞாபகம் வருது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கல் வைஸ் நம்மளை கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக சினிமாட்டிக்காக கொண்டு போயிருந்தாலுமே அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்தில் காட்டியிருக்கிறாங்க. அது ஓகேன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய கான்வர்சேஷன், அந்த கஃபேக்கான அந்த கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அண்ட் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்றது, அண்ட் கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேங்க இது லாஜிக்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி நம்ம தள்ளி வைக்கிற விதத்துல தான் எடுத்திருக்காங்க. பட்
ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா கம்பேர் பண்ணா செகண்ட் ஹாஃப் ஓகே சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மள கொஞ்சம் தூங்க வைக்கிற விதத்துல ஸ்லோவா கொண்டு போயிட்டாங்கன்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ என் ராஜசேகர் அதை கொஞ்சம் நீங்க வந்து கவனம் செலுத்திருக்கலாம். படத்துல மியூசிக் ஜிப்ரான் ஒரு ரொம்ப கலோக்கியலா நம்ம பேசுறோன்ற மாதிரி கலோக்கியலான ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுவும் படத்துக்கான ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே பிளஸ்ஸா இருக்குதுன்னா அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னுடைய லேக் தான் படத்துக்கான மைனஸ்ன்னு சொல்லலாம். அதை வந்து செகண்ட் ஹாஃப்ல பிடிக்க ட்ரை பண்ணி அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கூடி ஒரு அபவ் ஆவரேஜ் படத்துக்கும் மேலே நம்ம வந்து சொல்லி கொண்டாடி இருக்கலாம். ஸோ கவனத்தை கொஞ்சம் நீங்கள் அங்கே செதற விட்டுட்டீங்க அப்படின்றது தான். பட் எனிவே ரொம்ப வாய விடாமல் கம்மியாக பேசி படத்தை வந்து கரெக்டாக ப்ரொமோட் பண்ணதுனால ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் போகாமல் படத்தை பார்த்துட்டு நம்ம வந்து ஓகே நல்ல படம் தானே அப்படின்ற மாதிரி ஃபீல் குட் மூவி தான்ன்ற மாதிரி வெளியில் வரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது இந்த மிஸ் யூ. ஸோ இந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய ரொமான்ஸ் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இது தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.